சூளகிரி. சூளகிரி எங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டா? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல சூளகிரின்னு சொல்லியா என் பின்னப்பா. வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத, வாய் திறந்துறாத, நீ வாய் திறந்துறாத, கொன்றுவேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல சூளகிரின்னு சொல்ற ஒரு கிராமத்துல இருக்கிற சிவா டெம்பிள். சிவா டெம்பிள் ஒரு நதி இருக்கு. அங்க வந்து ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் மேல வந்து சிவன் இருக்கு. ஒரு சிவனும் அப்புறமா நந்தி இருக்கு. ரொம்ப ஃபேமஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி அது ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிருக்கு. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. கண்டிப்பா என்ஜாய் பண்றதுக்கு வெயிட் பண்றோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்படியே வந்து டிராவல் பண்ணுங்க. நாங்க என்னென்னலாம் பண்றோம். கண்டிப்பா டிராவல் என்னன்னா சண்டே ஸ்பெஷல். ஸோ நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுறோம், அங்கே எப்படி இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் விசிட் பண்ணலாம். நல்லா பண்ணேன். இப்போ நான் காமிச்ச கோயில் வந்து ஆக்சுவலி ஒசூர் கிட்ட வருது. ஸோ அங்கே ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்துட்டு 2 கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்பயாச்சும் இந்த ஒசூர் கிட்ட வந்தால் அந்த 2 கோயிலும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பெருமாள் கோயில் இருக்குது. பட் ரைட் சைடில் வந்து அது எந்த சாமின்னு சொல்லிட்டு ஞாபகம் வர மாட்டேன் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹம்பில் இருக்குது, மேலே மலை மேலே இருக்குது கொஞ்சம். ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஒசூர் கிட்ட வந்தால் அங்கே போய் பார்த்துக்கலாம். இது இப்படியே வரலாம் பெங்களூர் ரோட்லேருந்து. இதான் இது ரோடாமலா. ஸோ நாங்கள் அப்படியே போகும்போது இந்த குட்டி குட்டி மாங்காய் தோப்பு பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த மாங்காயெல்லாம் திருடி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பண்ணல. ஃபோட்டோ இருக்குது. இங்கெல்லாம் தக்காளி பல்காக விற்றுன்னு இருக்காங்க. அவங்களே என்ன சொன்னேன்? ரோட் இஸ் அன்கண்டிஷனல் ப்ரோ. பார்த்து பொறுமை வாங்க யூடியூபர் ப்ரோ. புரியுதுங்களா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ரோடு ரொம்பவே டேமேஜாக இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. காட்டுக்கு போகிற மாதிரி இது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் பா ரோடு இப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ், 2.5 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு எவ்வளோ தூரம் இது கோயில்? சொல்லிங்கிறாங்க. அப்படியே போயிடுங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி சரி. 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறியமாக வாங்க இந்த ரோட்டில். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் vlog பண்ணுறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஓகேவா? ரீச் ஆயாச்சு, வந்தாச்சு. இங்கே நிறைய கரும்பு இருக்குது. கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பிளேஸுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே கைஸ். என்ன ஷூ போட்டு போடுறதா? இங்கே விட்டு போகலாமா? செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எங்கே நடக்கிறது? கத்திரின்னு குளிப்பீங்களா? இதெல்லாம் இந்த காவ தண்ணியில் சரி வந்து ரஷ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்குது வியூ. ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணலாம். பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிடலாம். சரி, நாங்கள் பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு தண்ணியில் இறங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னா நீங்கள் ஆக்சுவலி இந்த பேசேஜை தான் க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ பார்த்து பொரியமாக நடங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வருதுன்னா ஒரு பேர் ஆஃப் க்ளோத்ஸ் எடுத்துன்னு வரதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.
அடுத்தது எங்கம்மா போகிறோம்? பூவா சாப்பிடணும். பசிக்கும்ல, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதனால ஃபர்ஸ்ட் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டேன், அப்புறமா வேற என்ன பிளான்? இப்போ சத்தியத்துக்கு சாப்பிட்றதுக்கு இடம் தேடின்னு இருக்கிறோம். இடம் கிடச்சிட்டோன்னே திருப்பி vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாய். ஸோ நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யார் யாருக்கு இது மாதிரி வெளியே ட்ரிப்புக்கு போனால் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டின்னு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லி கீழே அப்படியே நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து. வர வழியில் வந்து இந்த பானை கடைங்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல நிற்க வச்சு ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதனால் நாங்கள் இறங்கி பானை பார்க்குறதுக்கு போனோம். பார்த்து நாங்கள் ஆக்சுவலி ஒன்று வந்து ஃபைனலைஸ் பண்ணி வாங்கினோம். நாங்கள் என்ன வாங்கினோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். என்ன வாங்குறோமா? ஆ, நல்லா இருக்கா பாரு. வாங்கினியா? வாங்கி வச்சு மீன் குழம்பு வச்சு செம்மையா இருக்கும். ஸோ நாங்கள் பானை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படியே நாங்கள் சின்ன வெங்காயம் பார்த்தோம். ஸோ மம்மி வாங்கணும்னு சொன்னாங்கன்னு வாங்கிட்டு அப்படியே ஜாக் ஃப்ரூட் எனக்கு வேணுமான்னு சொல்லி வாங்கி அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த vlog முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.